திங்கட்கிழமை இன்றைக்கி என்னுடைய பேரன் பேத்திக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சில சூழ்நிலை காரணமாக பணம் இல்லாத காரணத்தினால தேதியை தள்ளி சொன்னார்கள். ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் இருக்கும்போதில் அதில் அடமானம்லாம் வச்சுருக்கோம் இந்தியன் பேங்க்கில். அதை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, இது மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்குமன்றதுனால சூழ்நிலையை மாற்றி அமைச்சிருக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டில் இந்த தேதியிலேருந்து தேர்தல் நடக்கக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் 2000 ரூபாயாலும் கட்டிட்டு அந்த ரசீது பில்லை ஜெயபாண்டிக்கு அனுப்பலாம். உங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பிசிபி போட நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி திங்கட்கிழமை 5 மணிக்குள்ளே சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரல. எனக்கு வாட்ஸ்அப்பில் யாரும் இந்த பைப்பை பற்றி அனுப்பவும் இல்லை. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஃபோன் மூலமாக இந்த இதில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவில்லை. அதனால் 5 மணியோட முடிகிறது. இதனுடைய விளக்கத்தை நான் அதுக்கு பிறகு போட இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். இதை இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட்டு பழைய அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் 2000 ரூபா மட்டும் போட்டு அதனுடைய ரசீது சீட்டு எனக்கு கொடுத்தால் அந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் அந்த 10, 12 படிச்சுட்டு சும்மா இருக்காங்கள்ல, நீங்கள் 1, 2ல் இருந்து கூட பாதியில் நின்றாலும் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நான் செய்தி முடிக்கக்கூடியவன், செய்தி நிறைவேற்றக்கூடியவன். நான் எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன். இதே ஜெயலலிதா நான் பால் விலையை உயர்த்துவேன், மின் கட்டணத்தை உயர்த்துவேன், பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்துவேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கூட்டணியில் சொல்ல கிடையாது. ஆனால் சட்டசபையில் பேசினாங்க ஜெயலலிதாவும் விஜயகாந்தும். நம்ம தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் சொல்லலையே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை யார் கேட்கணும்? தேர்தல் அதிகாரி கேட்கணும். இங்கே வாங்க ஜெயலலிதா, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் விலை உயர்த்துவேன், பால் விலையை உயர்த்துவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லலையே நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில். நீங்கள் இந்த மாதிரி விலை ஏற்றுறது தப்பு, இது சட்டத்துக்கு முரணானது. அதனால் நீங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள் ஜெயலலிதா அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொல்கிறதுக்கு பவர் இருக்குது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் நீ என்ன கொடுக்குறியோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை தவறி விலை ஏற்ற போறியா அதை முன்கூட்டியே சொல்லிடணும். நான் வெற்றி பெற்றால் கல் கடையை திறப்பேன், பிராந்தி கடையை திறப்பேன் அப்படின்லாம் நீ வாக்குறுதி கொடுத்து அதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி நீ அதெல்லாம் திறக்கலாம். நிலங்கள்லாம் விற்று சூறையாடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீ சொல்லலாம். அப்போ நீ சொல்லக்கூடிய வாக்குமூலத்தெல்லாம் வச்சு அந்த மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு, ஆமாங்க இவர் சொன்னார், இவர் சொன்னதுக்காண்டி ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் போக இந்த மிஷின் மூலமாக இந்த இறந்து போன காமராஜரை கூட நான் வெற்றி பெற வைக்க முடியும். எப்படி இறந்து போயிட்டார்ல காமராஜர், அவருடைய பெயரில் ஒரு சின்னத்தை கொடுத்து வெற்றி பெற வைக்க முடியும். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி எல்லா அரசியல்வாதிகளும், மதுரையில் இருக்கிற தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு பூரா கவனத்திற்கு, இந்த இந்தியன் பேங்க்கில் யார் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு 2000 ரூபா போட்டுட்டு அந்த ரசீது சீட்டை தேர்தல் நடக்கிறதுக்குள்ளேயும் முன்கூட்டியே எனக்கு அனுப்பினா ஜெயபாண்டி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். அந்த அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் மூலமாகவும் உங்களுக்கு இன்ன ஊர்லேருந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ரசீது சீட்டை பத்திரமா வைத்திருக்கப்படும். இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்க சொல்லியிருக்கேன் 6 ADJ நீதிமன்றத்தை. அதேமாதிரி 6 ADJ நீதிமன்றம் 20/4/2026 வாய்தாவில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும். தேர்தல் தேதியை வைத்தால்தான் தள்ளி வைக்க முடியும். அதனால் தேர்தல் தேதி அறிவித்தாச்சு. இந்த வாசகத்தில் இருக்கிறத அடிப்படையில் செய்ய முடியாத அரசியல்வாதிகளும் இதன் அடிப்படையை உணர்ந்து பார்க்காத தேர்தல் அதிகாரியும்
இந்த தேர்தலை போலியான அரசியல்வாதிகளை வைத்து, போலியான தேர்தல் அதிகாரியை வைத்து டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது. இந்த அரசியல்வாதிகளுக்கு தைரியம் இல்லை, ஒரு மாவட்டத்தை தத்தெடுக்க முடியாது, ஒரு விஞ்ஞானி மூலமாக வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது என்றால் ஜெயப்பாண்டிக்கு எல்லா கட்சி ஓட்டு போடக்கூடிய மக்களையும் ஜெயப்பாண்டி